Hello humans, welcome to my YouTube channel Life of a Forensic Pathologist Episode 1 Lost a Friend. இந்த கதை ஹாஸ்பிட்டலில் தாங்க ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாட்டில் தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் 5 சின்ன பிள்ளைங்க 5 பெரிய ஆள் ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி செத்தாங்கன்ற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நியூஸ் சேனலுக்கோ மீடியாவுக்கோ நியூஸ் பேப்பர்ஸ்க்கோ எதுக்குமே கொடுக்காம 5 சீஃப் டாக்டர்ஸ் மறைச்சிருக்காங்க இந்த விஷயத்த. அந்த 5 டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. டாக்டர் அஞ்சலி அங்கே ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஜாயின் பண்ண டாக்டர், அதாவது நியூ ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட். அவங்க எப்போதுமே சரி நைட் ஷிஃப்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டில் மட்டும்தான் நடமாட்டம் குறைவாக இருக்கும், ஆளுங்க பேசுகிற சத்தமும் குறைவாக இருக்கும், கூட்டங்களும் குறைவாக இருக்கும். அதனால டாக்டர் அஞ்சலி நைட் ஷிஃப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபாரன்சிக் லேப்குள்ளே போகிறாங்க. போன பிறகு அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க். அவர் கிரிமினல் கேஸ். டாக்டர் அஞ்சலி அந்த கேஸை நல்லா ஆராயிறப்போ தான் அவங்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள் தெரிய வருது. அது அவங்க ஆர்வத்தையும் தூண்டினுச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அவங்க ரிப்போர்ட் எழுதி அந்த பாடியை மோர்க்யூவில் வச்சுட்டாங்க. மோர்க்யூனா டெட் பாடியை ஒரு ட்ரோலியில் வச்சு கூலிங்காக இருக்கிறதுல வைப்பாங்க தெரியுமா, வாடடிக்கக்கூடாதுன்னு, அங்கே வச்சுட்டாங்க. டாக்டர் அஞ்சலி அவங்க ரிப்போர்ட்டை எழுதுகிறப்போ அந்த பக்கத்துலேருந்து சத்தம் கேட்குது. டாக்டர் அஞ்சலி ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. அவங்க நடந்து அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அவங்க நடக்கிறப்போ அவங்களோட ஹை ஹீல்ஸோட சத்தம் மட்டும்தான் அவங்க காதில் கேட்குது. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த இடம். அவங்க அந்த பெட்டியை திறக்கிறப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க மருந்து சாப்பிட மறந்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ டாக்டர் அஞ்சலி போயிட்டு அவங்களோட மருந்தை ஒரு கையிலையும் தண்ணி பாத்தையும் ஒரு கையிலையும் எடுத்து மருந்து சாப்பிட்றதுக்காக இருந்தாங்க. அப்போது தான் அங்கே டாக்டர் சுமித்ரா வர ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் சுமித்ரா யாருன்னா அவங்களும் ஒரு ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் தான். டாக்டர் சுமித்ரா அவங்க 3 மாதமாக அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. ஸோ டாக்டர் சுமித்ரா டாக்டர் அஞ்சலிக்கிட்ட ஒரு பேசிக் கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. அதாவது ஹாய், என் பேர் டாக்டர் அஞ்சலி, ஹாய் என் பேர் டாக்டர் சுமித்ரா, அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு பேசிக் கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சுமித்ரா டாக்டர் அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க இந்த கேஸோட பேர் என்ன. அதுக்கு டாக்டர் அஞ்சலி இவர் பேர் மார்க். அதுக்கு டாக்டர் சுமித்ரா அப்போ அவங்க அப்பா பேர் நிச்சயமாக ஆந்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு காமெடிக்கு சொல்லியிருக்காங்க. டாக்டர் அஞ்சலி ரொம்ப காமெடியாக இருக்குன்னு சொல்லி அவங்களும் ஹஹஹான்னு சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அஞ்சலி சொல்கிறாங்க, நான் ஒரு வித்தியாசமான பொருளை மார்க்கோட ஸ்டமக்கில் கண்டுபிடிச்சேன். அதாவது அவரோட வயிற்றில் ஒரு வித்தியாசமான பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதை டாக்டர் சுமித்ரா கிட்ட அவங்க சொல்கிறாங்க. டாக்டர் சுமித்ரா என்கிட்ட அந்த பொருளை காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் அஞ்சலி சரி வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருந்த எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்படி போகிறப்போ அவங்க டேபிளில் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ், கத்தி, அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் இருந்துச்சு. அவங்க அந்த எவிடன்ஸை எடுத்துகிட்டு இப்படி திரும்புகிறப்போ கத்தி கீழே விழுந்துருச்சு. அதுக்கு டாக்டர் அஞ்சலி கத்தி எடுக்கிறதுக்காக கீழே குமிஞ்சி கத்தி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேசை மேலே ஒரு வெள்ளை அசிங்கமான துணியை போட்டுக்கிட்டு நீட்ட முடியோட பாதி முகம் எரிஞ்சு ஒரு கண்ணு பூரா ரத்தம், ஒரு கண்ணு இல்லை, இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவம் அந்த மேசையில் உட்காந்துருந்துச்சு. டாக்டர்
டாக்டர் அஞ்சலி கத்தியை எடுத்து மேஜையில் வச்சுட்டு மேஜையை பார்க்காமலே திரும்பிட்டாங்க. ஏன்னா டாக்டர் அஞ்சலி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல அந்த மேஜையில் என்ன இருந்துச்சுன்னு, சரியாக கவனிக்கலை. சரின்னு சொல்லி டாக்டர் அஞ்சலி அந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போய் டாக்டர் சுமித்ரா கிட்ட காமிக்கிறப்போ டாக்டர் சுமித்ரா அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ஒரு மருந்து ஃபுல்லாக சோப்பு கலராக இருக்குது. அது மேலே பச்சை கலர் இலையை போட்டு இது சுற்றி இருந்தாங்க. அப்போது டாக்டர் சுமித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சு அது செய்வன பண்ண ஒரு மருந்து. அதுக்கு டாக்டர் அஞ்சலி சொல்கிறாங்க, இந்த மருந்து தான் மார்க்கோட இறப்புக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டாக்டர் சுமித்ரா டாக்டர் அஞ்சலி கிட்ட சொல்ல இது ஒரு செய்வன செஞ்ச பொருள். ஏன்னா டாக்டர் அஞ்சலி ஏற்கனவே பயத்தில் இருந்தனால டாக்டர் சுமித்ரா சொன்னால் எங்கடா பயந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஒரு 3 மணிக்கு ராத்திரி டாக்டர் சுமித்ரா டயர்டாக இருக்குன்னு சொல்லி லைட்டாக 10 நிமிஷம் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்த்தாங்க ஃபாரன்சிக் லேப்பை. ஏன்னா அவங்களுக்கு யாரோ அவங்கள பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரின்னு சொல்லி டாக்டர் சுமித்ரா அவங்களோட ஃபோனை எடுத்து ஏதாவது அவங்க ஃபேமிலிக்கிட்டேருந்து கால்ஸ் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் டாக்டர் அஞ்சலி கடைக்கு சாப்பிட போயிருந்தாங்க. டாக்டர் சுமித்ரா சரின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு மூஞ்சி கழுவலான்னு சொல்லி போகிறாங்க. அந்த நேரத்தில் செக்யூரிட்டி கார்ட் அந்த வழியாக க்ராஸ் பண்ணார். க்ராஸ் பண்ணுறப்போ டாக்டர் சுமித்ராவை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தாரு. ஏன்னு அந்த நேரத்தில் டாக்டர் சுமித்ராவுக்கு புரியல ஏன் அவர் அந்த மாதிரி பார்த்தாருன்னு. அந்த மாதிரி ஒரு மர்மமான விஷயத்தை நினச்சிக்கிட்டே அவங்க வாஷ்ரூம் போனாங்க. போயிட்டு மூஞ்சி கழுவ ஆரம்பிக்கிறாங்க. கழுவிட்டு கண்ணாடியை பார்க்குறாங்க. அந்த உருவம் வெள்ளை அசிங்கமான உடையை உடுத்திக்கிட்டு நீண்ட கடுப்பு முடியோட பாதி முகம் எரிஞ்சு ஒரு கண்ணு ரத்தம் ஒரு கண்ணு இல்லை. இந்த மாதிரி கொடூரமான உருவத்தை பார்த்து டாக்டர் சுமித்ரா அங்கேயே அலறாங்க. அலறி வேகமாக ஃபாரன்சிக் லேப்க்கு ஓடி அவங்களோட பேக் ஃபோன் எடுத்துகிட்டு லிஃப்ட்டுக்கிட்ட வராங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பார்த்ததும் இல்லை. அவங்க நிறைய இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபாரன்சிக் லேப்பில் தண்ணியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவத்தை என்றைக்குமே அவங்க வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டாங்க. லிஃப்ட்டை தட்டுறப்போ லிஃப்ட்டு வரப்போ லிஃப்ட்டுக்குள்ளே லைட்டு எரிஞ்சு அமையுது. அங்கே கார்னரில் ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே டாக்டர் சுமித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க விறுவிறுன்னு படிக்கட் வெளியாக இறங்குறாங்க. ஒரு வெளியாக பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. பார்க்கிங் ஏரியா வராங்க, காடியை ஓப்பன் பண்ணுறாங்க, காடிக்குள்ளே உட்காராங்க, காடியை எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. போகிற வெளியில் டாக்டர் அஞ்சலிக்கு எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொல்லி டாக்டர் அஞ்சலிக்கு கால் பண்ணுறப்போ டாக்டர் அஞ்சலி கால் எடுக்கலை. அந்த சமயத்தில் ஒரு லோரி அவங்க காடியை ஆக்சிடெண்ட் பண்ணிடுச்சு. டாக்டர் சுமித்ரா ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. டாக்டர் அஞ்சலி சாப்பாடு கடையிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி காடியில் ஏறுறப்போ தான் அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. டாக்டர் சுமித்ரா கால் பண்ணியிருக்கிறத. டாக்டர் சுமித்ராவுக்கு கால் பண்ணுறப்போ யாருமே காலை எடுக்கலை. சரின்னு சொல்லி டாக்டர் அஞ்சலி காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் அவங்க ஒரு ஆக்சிடெண்ட் பார்க்குறாங்க. அந்த ஆக்சிடெண்ட் அந்த இடத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது மீடியாஸ்லாம் இருந்துச்சு. யாரோ நினச்சிட்டு டாக்டர் அஞ்சலி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போனோன்னே அவங்களுக்கு ஒரு போலீஸ்மேன் கால் பண்ணி சொல்கிறாரு உங்கள் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்கன்னு. போலீஸ்காரருக்கு எப்படி டாக்டர் அஞ்சலி நம்பர் கிடச்சிச்சின்னா டாக்டர் சுமித்ராவோட ஃபோனை செக் பண்ணுறப்போ லாஸ்ட் கால் டாக்டர் அஞ்சலிக்கு போனதை பார்த்து தான் போலீஸ்மேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா டாக்டர் அஞ்சலி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல பொண்ணு, இன்னசென்ட்டான கேர்ள், ரொம்ப கைண்டான கேர்ள் ஃப்ரெண்டாக போயிட்டான்னு சொன்னோன்னே டாக்டர் அஞ்சலி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அவங்க மனசுக்கு இன்னமும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க
காடியில் ஏறி மறுபடியும் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களோட வேலையை அவங்க விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு ஏன் டாக்டர் சுமித்ராவை ஒரு மாதிரி பார்த்தாருன்னா அதுக்கு காரணம் டாக்டர் சுமித்ரா தலை மேலே அந்த உருவம் உட்கார்ந்துருந்துச்சு. அதனால தான் செக்யூரிட்டி கார்டுக்கு மனசுக்கு என்னமோ தப்பாக பட்டு அவர் அந்த மாதிரி ஒரு பார்வையை பார்த்தாரு. டாக்டர் சுமித்ராவுக்கு அந்த பேய் உட்கார்ந்தனாலையோ என்னமோன்னு தெரியல, அவங்க இன்றைக்கி டாக்டர் அஞ்சலி கூட இல்லை, இறந்துட்டாங்க.